பிஎஸ்என்எல் பற்றி சொல்லணுன்னா இப்போதைக்கு எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட ஸ்டார்லிங்க் அதை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு மத்திய அரசாங்கத்து கூட. பட் இருந்தாலும் அவர் எடுத்துகிட்டு வந்தாலும் அதை விட சூப்பராக அவருக்கு முன்னாடியே பிஎஸ்என்எல் வந்து நிறைய விஷயத்தை வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் பிஎஸ்என்எலுக்கு நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி, ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி, இந்த மாதிரி சூப்பராக ஒரு நல்ல எதிர்காலம் தான் பிஎஸ்என்எலுக்கு. ஏன்னா வந்து அவங்க 2G ஸ்பெக்ட்ரம் அது இதுன்னு பயங்கரமாக அடி வாங்கி இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து அவங்க இப்போது ஜியோ ரீசார்ஜ் ரேட்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம், ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இவங்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு லெவலில் வந்து பிஎஸ்என்எல் வந்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க இவங்க கூடலாம் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து ரீசார்ஜ் ரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரீசார்ஜ் ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு வேலிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மக்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம். இப்போது ரீசெண்டாக ஒரு நியூஸ் படித்ததில் கிட்டத்தட்ட ஏர்டெல், வோடஃபோன், இவங்க ஜியோ இவங்க எல்லாருக்குமே வந்து வாடிக்கையாளர் இழப்பு, அதாவது வந்து போர்ட்டில் மாறுவாங்க இல்லையா, ஒரே நம்பரை வச்சுக்கிட்டு நெட்வொர்க் மட்டும் வேறு நெட்வொர்க்குக்கு மாறுறது, அது மூலயமா வந்து நிறைய பேர் மாறி இருக்காங்க. இவங்களுக்கெலாம் வந்து இழப்பு. பட் ஆனால் பிஎஸ்என்எலுக்கு பார்த்திங்கன்னா நிறையா கஸ்டமர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் சென்னையில் ஃபுல்லாகவே வந்து 4G லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் சில குறைகள் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அடிக்கடி வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆகிடுது. இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் நான் சந்திச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஓகே, என்னென்ன புதுசாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா D2D, டைரக்ட் டு டிவைஸ், அதாவது சேட்டலைட் ஃபோன் மாதிரி சிக்னல் நெட்வொர்க் எங்கே கிடைக்கலனாலும் எந்த மூலை முடுக்கில் இருந்து வேணாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி டைமில் யாருக்கு வேணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி D2D கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இன்னொன்று என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஜியோ ஃபைபர் அந்த பிஎஸ்என்எல் ஃபைபர் இருக்கு இல்லையா, அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக ஒரு 500 சேனல்ஸ் ஃப்ரீயாகவே 500 சேனல்ஸ் பார்த்துக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரீ சேனல்ஸ் பார்க்குறதுலேயே சில டிஃப்ரெண்ட் இருக்குது, சில இல்லை சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க பிஎஸ்என்எல். அது என்னென்னு சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போது நான் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் இன்டர்நெட் பேலன்ஸ் இருந்தால் தான் எனக்கு வந்து எல்லா லைவ் சேனல்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணுறது, லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாமே வந்து பார்க்க முடியும். பட் பிஎஸ்என்எல் அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைபர் கனெக்ஷன் இருந்தால் போதும், இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனா கூட நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அந்த 500 சேனல்ஸையும் பஃபர் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு கேபிள் கனெக்ஷனில் பார்ப்போம் இல்லையா, அதை மாதிரி சூப்பராக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயங்க. ஸோ பிஎஸ்என்எல் அப்கிரேட் ஆகிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ என்னென்னா அவங்க லோகோவை கூட மாற்றிட்டாங்க. ஸோ சூப்பர் தான் இல்லை, லோகோவை மாற்றிட்டாங்க, D2D எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு லைவ் சேனல்ஸ் நிறையா பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நிறையா OTT ஆப்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பிஎஸ்என்எல் வேறு லெவலில் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. பிஎஸ்என்எல் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சு 4G லான்ச் பண்ணிட்டாங்க. இனிமேல் 4G பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பட் சில குறைகள் சொன்னேன் இல்லையா, அடிக்கடி வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆகுறது அது இதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஜனவரிக்கு அப்புறம் 5G பற்றி தான் பேசணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு 5G தான் அப்படின்ற லெவலில் தான் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. பிஎஸ்என்எல் யூசர்ஸ், இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஆல்வேஸ் வெல்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.